என் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். பிரபஞ்சத்தின் அந்த எல்லையற்ற முடிவில்லாத நீலப்பரப்பில் ஓயாமல் சுழன்று கொண்டிருக்கும் கோள்களும் அந்த மின்னும் நட்சத்திரங்களும் வெறும் சாதாரண ஒளிப்புள்ளிகள் மட்டும் கிடையாதுங்க. மனதார புரிஞ்சுக்கோங்க, அவை ஒவ்வொன்றுமே பிரம்மாண்டமான, கணக்கிட முடியாத ஆற்றல் மையங்களாக திகழ்கின்றன. விண்வெளியில் நிகழக்கூடிய ஒவ்வொரு கிரக இடமாற்றமும் ஒரு சாதாரண இடப்பெயர்வு மட்டும் கிடையாது. அது பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு சிறிய உயிரியின் மீதும், உங்கள் ஒவ்வொருவர் மீதும் கூட நுட்பமான மின்காந்த அலைகளின் வழியாக ஒரு குறிப்பிட்ட தாக்கத்தை இடைவிடாமல் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. மனித மூளையில் இயங்கக்கூடிய கோடிக்கணக்கான நியூரான்கள் மற்றும் ஒட்டுமொத்த நரம்பு மண்டலமும் இந்த கோள்களின் கதிர்வீச்சுக்கு மிக துல்லியமாக எதிர்வினையாற்றுகின்றன என்பதுதான் மறுக்க முடியாத அறிவியல் உண்மை. இந்த ஆற்றல் மாற்றங்கள் ஒரு மனிதனுடைய சிந்தனை ஓட்டம், அவனது அன்றாட செயல்பாடுகள் மற்றும் ஆளுமை பண்புகளை எவ்வளவு நேர்த்தியாக வடிவமைக்கின்றன என்பதை நாம் தர்க்க ரீதியாக ஆராய்வது ரொம்பவே அவசியமான ஒன்று. அந்த வகையில் பிரபஞ்சத்தின் மின்காந்த புலத்துடன் எப்போதும் ஒரு சீரான தொடர்பில் இருக்கும் ஒரு தனித்துவமான ஆற்றல் அதிர்வை கொண்ட மனிதர்களின் குணங்களை இன்று நாம் ஆழமாக பகுப்பாய்வு செய்ய போகிறோம். மிதுன ராசியின் தார்மீக கட்டமைப்பு. மிதுன ராசி மண்டலத்துடன் நெருங்கிய தொடர்புடைய அந்த ஆற்றல் அதிர்வுகள், எனர்ஜி வைப்ரேஷன்ஸ், ஒரு மனிதனை தார்மீக நெறிகளிலிருந்து எப்போதுமே வழுவாத ஒரு நேர்மையான கட்டமைப்பிற்குள் நிறுத்துகின்றன. அன்பு நேயர்களே, இவர்களுடைய மூளைச்செல்கள் உண்மைக்கும் நேர்மைக்கும் மட்டுமே முதன்மைத்துவம் கொடுக்கும் வகையில் ஒரு தனித்துவமான மனோதத்துவ மாற்றத்தை பெற்றுள்ளன. சமூகத்தின் பொதுவான நியதிகளுக்கு புறம்பாகவோ அல்லது அறமற்ற முறையிலோ எந்த ஒரு காரியத்தையும் முன்னெடுக்க இவர்களது உள்மனம் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. இது வெறும் குணம் சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாதுங்க. இவர்களது ஆழ்மனதில் ஆழமாக பதிந்துள்ள அந்த உயர்நிலை அதிர்வெண்கள் இவர்களை ஒரு சுயநலமற்ற பொதுநலவாதியாக முழுமையாக மாற்றுகின்றன. தன்னை சார்ந்திருப்பவர்கள் மட்டுமில்லாமல் தன்னை சுற்றியுள்ள ஒட்டுமொத்த சமூகமும் மேன்மையடைய வேண்டும், எல்லாருமே நல்லாயிருக்கணும் என்கிற அந்த உயரிய எண்ணம் இவர்களது நரம்பு மண்டலத்தில் இயல்பாகவே ஊற்றெடுக்கும் ஒரு பரந்த மனப்பான்மையின் வெளிப்பாடாகும். இத்தகைய உன்னதமான சிந்தனை ஓட்டம்தான் இவர்களை ஒரு சிறந்த சமூக அங்கமாக அடையாளப்படுத்துகிறது. தர்க்க ரீதியான அறிவாற்றல் மற்றும் புத்திசாலித்தனம். இவர்களது அறிவாற்றல் என்பது வெறும் ஏட்டுக்கல்வி கிடையாது. அது தர்க்க ரீதியான முடிவெடுக்கும் திறனில், லாஜிக்கல் டிசிஷன் மேக்கிங், ஆழமாக அடங்கியுள்ளது. கோள்களின் கதிர்வீச்சால் இடைவிடாமல் தூண்டப்படும் இவர்களது கூர்மையான புத்திசாலித்தனம் எந்த ஒரு கடினமான சூழலையும், வரப்போகும் இக்கட்டான நேரத்தையும் முன்கூட்டியே கணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றலை இவர்களுக்கு வழங்குகிறது. இதனாலேயே மற்றவர்கள் இவர்களை மிக எளிதாக ஏமாற்றிவிட முடியாது. அது மட்டும் இல்லாம, எத்தகைய சூழ்ச்சிகளையும் தங்களது பகுத்தறிவால் தவிடு பொடியாக்கும் திறன் கொண்டவர்களாக இவர்கள் விளங்குகிறார்கள். இவர்களது ஆற்றலுக்கு இவர்களே நிகராக இருக்க முடியும் என்பதுதான் இவர்களது அசைக்க முடியாத மனோதிடத்தை காட்டுகிறது. எதையும் சாதிக்க வேண்டும் என்கிற அந்த விடாப்பிடியான முனைப்பும், எதை எப்போது இழக்க வேண்டும் என்கிற அந்த தெளிவும் இவர்களது சுய கட்டுப்பாட்டில் மட்டுமே உள்ளது. இவர்களது ஆளுமையானது மற்றவர்களுடன் மிக எளிதாக தொடர்பு கொள்ளும் ஒரு மின்காந்த ஈர்ப்பு விசையை கொண்டுள்ளதால் இவர்களது நட்புவட்டம் எப்பவுமே மிகவும் விரிவானதாகவும் பலதரப்பட்ட மனிதர்களை உள்ளடக்கியதாகவும் அமைகிறது. இத்தகைய மகத்தான பண்புகளை கொண்ட நீங்கள் பிரபஞ்சத்தின் பேராற்றலோடு இணைந்து ஒரு மேன்மையான வாழ்வை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கிரகங்களின் இடப்பெயர்வு தரும் புதிய பரிமாணம், விண்ணின் எல்லையற்ற பரப்பில் சுழன்று கொண்டிருக்கும் கோள்களின் இடப்பெயர்வு என்பது வெறும் தற்செயலான நிகழ்வல்ல. அது நுட்பமான கணிதவியல் சமன்பாடுகளின் அடிப்படையில் நிகழும் ஒரு பிரபஞ்ச இயக்கம் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த கிரகங்களின் பெயர்ச்சி, பிளானட்டரி டிரான்சிஷன், பூமியில் உள்ள மனிதர்களின் மூளையில் உள்ள நரம்பியல் மின் சமிக்ஞைகளை, நியூரல் சிக்னல்ஸ், மாற்றி அமைப்பதன் மூலம் அவர்களின் முடிவெடுக்கும் திறனில் ஆழமான மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. ஒரு மனிதனின் ஆழ்மனம்
இதுவரை எதிர்கொண்ட எதிர்மறையான ஆற்றல் அழுத்தங்கள் எல்லாமே இப்போது விண்வெளியில் நிகழும் இந்த கதிர்வீச்சு மாற்றங்களால் நேர்மறையான அதிர்வெண்களாக பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சிஸ் உருமாறத் தொடங்கியுள்ளன. கடந்த காலங்களில் ஏற்பட்ட மனன உளைச்சல்களும் சொல்ல முடியாத துயரங்களும் கண்ணீர் சிதறல்களும் ஒரு முடிவற்ற சுழற்சியாக தோன்றியிருக்கலாம். ஆனால் நேர்களே, தற்போது ஏற்பட்டுள்ள அந்த மின்காந்த அலைகளின் சமநிலை அந்த துயரமான மனோதத்துவ சூழலிலிருந்து உங்களை முழுமையாக விடுவித்து ஒரு புதிய வாழ்வியல் பரிமாணத்திற்கு உங்களை இட்டுச் செல்லும் ஆற்றல் கொண்டது. வெற்றிகள் உங்களை தேடி வரப்போகிறது. சோதனைகளை தாண்டி சாதனை படிக்கும் வலிமை உங்களுக்கு வந்துவிட்டது. இறைவனை நம்புங்கள். காலத்தின் சக்கரம் உங்களுக்கு சாதகமாகவே சுழலப் போகிறது. உறவுகளில் ஏற்படும் அறிவாற்றல் மாற்றம் உறவுகள் மற்றும் சமூக கட்டமைப்பை பொறுத்தவரை இதுவரை உங்களை உதாசீனப்படுத்திய அல்லது உங்களை விட்டு தேவையில்லாமல் விலகிச் சென்ற நபர்களின் மனநிலையில் ஒரு வகை அறிவாற்றல் மாற்றம் ஏற்பட போகிறது. இது வெறும் உணர்ச்சிகரமான மாற்றம் மட்டுமல்ல, உங்களை பற்றிய அவர்களது ஒட்டுமொத்த பார்வையில் ஏற்படக்கூடிய ஒரு தர்க்க ரீதியான மாற்றமாகும். உங்களை ஒரு காலத்தில் விலக்கி வைத்தவர்கள் உங்கள் ஆற்றல் அதிர்வுகளின் மேன்மையை இப்போது உணர்ந்து மீண்டும் உங்களை தேடி வரும் சூழல் இயற்கையாகவே உருவாகும். அதேபோல் ஒரு தனி மனிதனின் வாழ்வியல் தொடர்ச்சிக்கு அடிப்படையான திருமண பந்தம் மற்றும் வாரிசு உருவாக்கம் போன்ற நிகழ்வுகளில் இருந்த அத்தனை தடைகளும் தற்போது நிலவக்கூடிய கோள்களின் கதிர்வீச்சு சீரமைப்பால் தவிடுபொடியாகின்றன. உங்கள் DNA மற்றும் உடல் ரீதியான உயிரியல் கடிகாரத்துடன் விண்வெளி ஆற்றல் முழுமையாக ஒன்றிணைவதால் உங்களுக்கு ஏற்ற பொருத்தமான வாழ்க்கை துணை அமைவதும் கருவுறுதல் சார்ந்த சிக்கல்கள் அனைத்தும் தீர்ந்து மகப்பேறு வாய்க்கப் பெறுவதும் ஒரு அறிவியல் ரீதியான நிகழ்வுகளாக உங்கள் வாழ்வில் அரங்கேற உள்ளன. சொத்து விவகாரங்களும் சட்ட போராட்டங்களும் நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் முடங்கி கிடந்த பூர்வீக சொத்து விவகாரங்கள் மற்றும் சட்ட ரீதியான சிக்கல்கள் யாவும் தற்போது நிலவும் சாதகமான கோள்களின் கதிர்வீச்சு புலத்தினால் உங்களுக்கு சாதகமாக முடிவடைய போகின்றன. நிலம் மற்றும் சொத்து சார்ந்த விவகாரங்களில் நிலவி வந்த அந்த எதிர்மறை ஆற்றல் முழுமையாக சிதைந்து உங்களுக்கு சேர வேண்டிய உரிமைகள் தர்க்க ரீதியாக உங்கள் கைவசம் வந்து சேரும். இது வெறும் அதிர்ஷ்டம் மட்டும் கிடையாது, மாறாக உங்கள் கால ஓட்டத்தில் நிலவி வந்த தடைகள் யாவும் கிரகங்களின் இடமாற்றத்தால் விலகுவதையே இது காட்டுகிறது. மேலும் புறச்சூழ்நிலையில் இருந்து உங்களை நோக்கி பாயும் அந்த கண் திருஷ்டி என்பது உண்மையில் மற்றவர்களின் எதிர்மறை எண்ண அலைகளின் குவியலாகும். இத்தகைய அலைகள் உங்கள் வளர்ச்சியை தடுக்கும் ஒரு தற்காலிக தடையாக செயல்படக்கூடும். அதிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்வதற்கான உயிரியல் மற்றும் மனோதத்துவ தீர்வுகளை நோக்கி இந்த பயணம் அமையும். இந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு அங்கத்திலும் ஒரு புதிய மலர்ச்சியை ஏற்படுத்தும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. உங்களது பொருளாதார உயர்வு மற்றும் தொழில்முறை மாற்றங்கள் குறித்து தெரிஞ்சு கொள்ள ஆர்வமாக உள்ளீர்களா? உடலியல் மாற்றம் மற்றும் ஹார்மோன் சமநிலை மிதுனராசி மண்டலத்தின் அதிர்வெண்கள். மனித உடலின் நாளமில்லா சுரப்பிகளுடன் எண்டோகிரைன் சிஸ்டம் கொண்டுள்ள நேரடி தொடர்பு உங்கள் ஆளுமை மற்றும் உடல் நலனில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. விண்வெளியில் நிகழும் ஆற்றல் அதிர்வுகள் எனர்ஜி வைப்ரேஷன்ஸ், குறிப்பாக மிதுன ராசிக்குரிய புதன் கிரகத்தின் மின்காந்த தூண்டுதல்கள் மூளையின் ஹைப்போதாலமஸ் பகுதியை சீரமைப்பதன் மூலம் டோபமைன் மற்றும் செரோடோனின் போன்ற மகிழ்ச்சி ஹார்மோன்களின் சுரப்பை முறைப்படுத்துகின்றன. இந்த உயிரியல் வேதியியல் மாற்றம் பயோகெமிக்கல் சேஞ்ச் ஒரு மனிதனின் சுய நம்பிக்கையை தீர்மானிக்கும் மிக முக்கிய காரணியாக அமைகிறது. உங்கள் உள் மனதில் புதைந்துள்ள தனித்துவமான திறமைகளை வெறும் கற்பனையாக கருதாமல் அவை உங்கள் நரம்பு மண்டலத்தில் பதிந்துள்ள ஜெனட்டிக் கோட் என்று புரிந்து கொள்வது அவசியம். புறச்சூழலில் தீர்வுகளை தேடுவதை விட அகநோக்கிய தேடலின் மூலம் உங்கள் ஆழ்மனதின் ஆற்றலை திரட்டுவது முன்னேற்றத்திற்கான ஒரு தர்க்க ரீதியான அறிவியல் உத்தியாகும். எதிர்மறை ஆற்றல் அலைவரிசைகளை தவிர்த்தல். சமூக தொடர்புகளை பொறுத்தவரை தேவையற்ற நபர்களின் எதிர்மறை ஆற்றல் அலைவரிசைகள் நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சி ட்ராக்ஸ் உங்கள் சிந்தனை திறனை சிதைக்கக்கூடும்.
தேவையற்ற நபர்களுடன் பழகுவதை தவிர்ப்பது என்பது வெறும் சமூக ஒழுக்கம் மட்டுமல்ல, அது உங்கள் மூளையின் காக்னிட்டிவ் செயல்பாடுகளை பாதுகாப்பதற்கான ஒரு தற்காப்பு நடவடிக்கையாகும். மற்றவர்களை சார்ந்திருக்கும் சூழல் ஏற்படும் போது எழும் மன அழுத்தம் கார்டிசோல் போன்ற அழுத்த ஹார்மோன்களின் அளவை அதிகரித்து உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும். எனவே சுயசார்பு நிலையை எட்ட உங்கள் உள்ளுறை ஆற்றலை வெளிக்கொணருவது தர்க்க ரீதியாக மிகவும் முக்கியமானது. நீங்கள் எதை ஆழமாக சிந்திக்கிறீர்களோ அதுவே உங்கள் வாழ்வின் யதார்த்தமாக மாறுகிறது என்பது வெறும் தத்துவம் அல்ல. அது குவாண்டம் இயற்பியலின் படி அவதானிப்பவர் எதை கவனிக்கிறாரோ அதுவே பருப்பொருளாக மாறுகிறது என்ற கோட்பாட்டின் அடிப்படையிலானது. ஆரோக்கிய பராமரிப்பும் வெப்ப இயக்கவியலும். உடல் நலம் மற்றும் ஆரோக்கியத்தை பேணுவதில் வெப்ப இயக்கவியல் தெர்மோடைனமிக்ஸ் விதிகளின்படி உடல் சூட்டை தணிக்கும் உணவுகளை உட்கொள்வது உங்கள் வளர்சிதை மாற்றத்தை சீராக்கும். செவ்வாய்க்கிழமை போன்ற குறிப்பிட்ட காந்தப்புல மாற்றங்கள் நிகழும் நாட்களில் மேற்கொள்ளப்படும் ஆன்மீக பயிற்சிகள் உங்கள் உடலின் சக்கரங்களை ஒருநிலைப்படுத்தி மன அமைதியை தருகின்றன. குறிப்பாக கண் திருஷ்டி என்று பொது வழக்கில் சொல்லப்படுவது உண்மையில் மற்றவர்களின் பொறாமை கலந்த எதிர்மறை எண்ண அலைகள் உங்கள் ஆற்றல் கவசத்தை தாக்கும் ஒரு நிகழ்வாகும். இத்தகைய வெளிப்புற ஆற்றல் சிதைவுகளிலிருந்து விடுபட உங்கள் எண்ணங்களை நேர்மறையான அதிர்வெண்களில் நிலைநிறுத்துவது ஒரு கேடயமாக செயல்படும். தீய விளைவுகளுக்கு இடம் கொடுக்காமல் உங்கள் சிந்தனையின் வலிமையால் நன்மைகளை மட்டுமே ஈர்க்கும் ஒரு காந்தமாக நீங்கள் உருவெடுக்க முடியும் என்பது அறிவியல் பூர்வமாக சாத்தியமான ஒன்று. மன உறுதி மற்றும் சமூக பொறியியல் வாழ்க்கையின் சவாலான காலகட்டங்களை எதிர்கொள்வது என்பது வெறும் தற்செயலான நிகழ்வல்ல. அது ஒரு மனிதனின் மனக்கட்டுப்பாடு, செல்ஃப் டிசிப்ளின் மற்றும் மனோபாவம் மைண்ட் செட் சார்ந்த ஆழமான உளவியல் போராட்டமாகும். சமூக சூழலில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு நபரும் நேர்மறையான எண்ண அலைகளை கொண்டிருப்பார்கள் என்று எதிர்பார்ப்பது தர்க்க ரீதியாக சாத்தியமற்றது. குறிப்பாக மற்றவர்களின் வெற்றியை பார்த்து பொறாமை கொள்ளும் நபர்களின் எதிர்மறை ஆற்றல் அதிர்வுகள் உங்கள் மூளையின் செயல்திறனை பாதிக்கக்கூடும். இத்தகைய போலித்தனமான மனிதர்களை அடையாளம் கண்டு அவர்களிடமிருந்து தார்மீக ரீதியாக விலகியிருப்பது உங்கள் நரம்பு மண்டலத்தின் அமைதியை பாதுகாக்கும் ஒரு தற்காப்பு உத்தியாகும். உங்களை பயன்படுத்திக் கொள்ள நினைக்கும் நபர்களை புறக்கணித்து உங்கள் இலக்குகளுக்கு வலு சேர்க்கும் உண்மையான நபர்களுடன் மட்டும் தொடர்பில் இருப்பது உங்கள் வாழ்வின் முன்னேற்ற பாதையை சீரமைக்கும் ஒரு முக்கியமான சோஷியல் இன்ஜினியரிங் ஆகும். இடமாற்றம் மற்றும் உடல்நல தீர்வுகள். தற்போதுள்ள விண்வெளி கதிர்வீச்சு மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடமாற்றத்திற்கான ரிலோகேஷன் சாத்தியக்கூறுகளை உருவாக்குகின்றன. இத்தகைய சூழலில் நீங்கள் மாறப்போகும் புதிய இடத்தின் காந்தப்புலமும் அங்கிருக்கும் சூழலியல் காரணிகளும் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு உகந்ததா என்பதை தர்க்க ரீதியாக ஆய்வு செய்வது அவசியம். உங்கள் குடும்ப உறுப்பினர்களிலேயே உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் இருக்கலாம். வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றிகள். உங்களின் நேரமும் ஆதரவும் எங்களுக்கு மிகவும் முக்கியம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை ஆன்மீக தெளிவோடும் நம்பிக்கையோடும் இருங்கள். வணக்கம். இது ஒரு வகை கருத்து முரண்பாடாகும். இத்தகைய சூழலில் புலம்பல்களில் ஈடுபட்டு உங்கள் ஆற்றலை வீணாக்குவதை விட உங்கள் எதிர்கால இலக்குகளை நோக்கி மன உறுதியுடன் பயணிப்பது உங்கள் மனோதிடத்தை மென்டல் டக்னஸ் அதிகரிக்கும். உடல் ரீதியான ஆரோக்கியத்தை பேணுவதற்கு உடலின் வெப்ப இயக்கவியலை சீராக வைத்திருப்பது அவசியம். அதிகப்படியான உடல் சூடு உங்கள் ஹார்மோன் சமநிலையை பாதித்து எரிச்சலையும் கவனச்சிதறலையும் ஏற்படுத்தக்கூடும். இதற்கு தீர்வாக இளநீர் போன்ற இயற்கையான எலக்ட்ரோலைட்ஸ் நிறைந்த உணவுகளை உட்கொள்வது உங்கள் உடலின் pH அளவை சீராக வைக்கும். அதேபோல் ஆன்மீக பயிற்சிகளை ஒரு மன அழுத்த நிவாரணியாக பயன்படுத்த வேண்டுமே தவிர அதை ஒரு தீவிரமான பிம்பமாக மாற்றிக்கொள்ளக்கூடாது. நடைமுறை சாத்தியமான அறிவியல் உண்மைகளையும் சுய ஒழுக்கத்தையும் உங்கள் அன்றாட வாழ்வில் கடைபிடிக்கும் போது வெற்றிக்கான வாய்ப்புகள் தானாகவே தேடி வரும். மின்காந்த ஒழுங்குமுறையும் சமூக மீள் உருவாக்கமும் பிரபஞ்சத்தின் மின்காந்த ஒழுங்குமுறையும் கோள்களின் கதிர்வீச்சு புலமும் தற்போதைய காலகட்டத்தில் ஒரு நேர்மறையான சமநிலையை எட்டியுள்ளன.
இதுவரை உங்கள் அலைவரிசையுடன் ஒத்துப்போகாமல் விலகிச் சென்ற உறவுகள் தற்போது உங்களின் மேம்பட்ட ஆற்றல் ஈர்ப்பு விசையினால் கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் மீண்டும் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள். இது ஒரு தர்க்க ரீதியான சமூக மீளுருவாக்கம் ஆகும். தடைப்பட்டிருந்த திருமண நிகழ்வுகள் மற்றும் வாரிசு உருவாக்க சிக்கல்கள் யாவும் புவியின் காந்தப்புல மாற்றங்கள் உங்கள் உடல்நிலை மற்றும் ஹார்மோன் சுரப்பிகளை சீரமைப்பதன் மூலம் இயல்பாகவே கைகூடப் போகின்றன. பொருளாதார ரீதியாக ஒரு மனிதன் அடையும் உச்சம் என்பது வெறும் வங்கி இருப்பை பொறுத்ததல்ல. அது அந்த மனிதனின் உடலியல் மற்றும் மனோ தத்துவ ஆரோக்கியத்தை பொறுத்தது. அறிவியல் ரீதியாக பார்த்தால் யார் ஒருவரின் உடலில் நரம்பு மண்டலம் சீராக இயங்கி ஆழ்ந்த உறக்கத்தை REM ஸ்லீப் உறுதி செய்கிறதோ அவரே உண்மையான வளமான வாழாழ்வை பெற்றவர் எனப்படுகிறார். மனக்கவலைகள் என்பது மூளையில் ஏற்படும் தேவையற்ற மின் சுற்றுகள் போன்றது. அத்தகைய எதிர்மறை சிந்தனை ஓட்டங்கள் தற்போதைய கிரகங்களின் கதிர்வீச்சு சீரமைப்பால் முழுமையாக கலைக்கப்பட உள்ளன. பிரபஞ்ச கவசமும் இறுதி முடிவும் புறச்சூழலில் இருந்து வரும் எதிர்மறை ஆற்றல் சிதைவுகளை எனர்ஜி டிஸ்டார்ஷன் தவிர்க்க சில நடைமுறை அறிவியல் சார்ந்த தற்காப்பு முறைகளை கையாள்வது அவசியமாகிறது. வீட்டின் சூழலில் நேர்மறை அயனிகளை பாசிட்டிவ் அயன்ஸ் அதிகரிக்கக்கூடிய நறுமணப் பொருட்கள், சாம்பிராணி புகை மற்றும் கற்பூர ஒளி அதிர்வுகள் உங்கள் வசிப்பிடத்தின் ஆற்றல் மட்டத்தை உயர்த்துகின்றன. உப்பு மற்றும் எலுமிச்சை போன்ற பொருட்கள் இயற்கையிலேயே எதிர்மறை மின்சுமைகளை உறிஞ்சும் தன்மை கொண்டவை. இவற்றை சரியாக பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்க முடியும். இறுதியாக உங்கள் அறிவாற்றலையும் தர்க்க ரீதியான சிந்தனையையும் கொண்டு இந்த மாற்றங்களை அணுகும்போது நீங்கள் ஒரு புதிய பரிணாமத்தை எட்டுவீர்கள். வாரத்திற்கு ஒரு முறை உப்புநீர் குளியல் மூலம் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுவது மற்றும் தியானத்தின் மூலம் மனதை கட்டுப்படுத்துவது உங்களை ஒரு நிலையான ஆற்றல் மையமாக மாற்றும். அதிகப்படியான கோபத்தை குறைத்து புன்னகையின் மூலம் நேர்மறை ஆற்றலை பரப்புவது உங்கள் சமூக உறவுகளை மேம்படுத்தும். ஒரு தெளிவான ஆய்வு முடிவாக சொல்லப்போனால் உங்கள் எதிர்காலம் என்பது உங்கள் கைகளில் உள்ள ஒரு வளமான வரைபடம். அதை சரியான சுய ஒழுக்கம் மற்றும் அறிவியல் தெளிவோடு நீங்கள் அணுகினால் வெற்றியும் அமைதியும் உங்களின் நிரந்தர சொத்தாக மாறும். அன்பு நேயர்களே, இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றல் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல அமைதியையும் சகல சௌபாக்கியங்களையும் வழங்க வேண்டும் என்று நான் மனதார வாழ்த்துகிறேன். நம்பிக்கையோடு இருங்கள், எல்லாம் நன்மையாகவே நடக்கும். நன்றி, வணக்கம். இதுவரை பார்த்ததில் ஏதேனும் சந்தேகம் உண்டா? வீடியோவில் உள்ள ஒவ்வொரு பகுதியையும் நிதானமாக பார்த்து பலன் பெறுங்கள். உங்கள் சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கம் அளிக்க எப்போதுமே நான் தயாராக உள்ளேன். உங்கள் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் நீங்கி சுபிட்சம் உண்டாக இன்று நாம் பார்த்த எளிய பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்யுங்கள். தடைகள் அனைத்தும் விலகி வெற்றி தேடி வரும். இது போன்ற ஆன்மீக தீர்வுகளுக்கு திகழழகன் ஆஸ்ட்ரோ சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.